This video sponsored by Buy Mode. இந்த ஆப்பில் நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கோவை உக்கடத்தில் கலரை மாறப்போகுது. ரூபாய் 21.55 கோடியில் உருவாகும் பிரம்மாண்டம். கோவை மாவட்டம் உக்கடத்தில் ரூபாய் 21.55 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக பேருந்து நிலையம் அமைப்பதற்கான மண் பரிசோதனை செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தொழில் நகரமாக விளங்கக்கூடிய கோவை வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், மருத்துவம் என பல்வேறு தேவைகளுக்காக பொதுமக்கள் கோவை மாவட்டத்திற்கு நாள்தோறும் வந்து செல்கின்றனர். கோவையில் மெட்ரோ ரயில் வசதி இல்லாததால் பொதுமக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்வதில் அரசு பேருந்துகள் முக்கிய பங்காற்றின. இந்த வகையில் கோவை காந்திபுரம், சாய்பாபா காலனி, உக்கடம், சிங்கநல்லூர், சூலூர் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களின் மூலமாக பொதுமக்கள் வெளியூருக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வருகின்றனர். உக்கடம் பேருந்து நிலையத்தை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி கேரள மாநில மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் இருந்து நகரின் பல்வேறு பேருந்து பகுதிகளுக்கு, பஸ் ஸ்டாண்டில் இருந்து நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும், பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், கேரளா மாநிலம் பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு ஆயிரக்கணக்கிலான பொதுமக்கள் தினந்தோறும் சென்று வருவதால் இங்கு எப்பொழுதும் கூட்ட நெரிசல் நிறைந்து காணப்படுகின்றது. இதற்கு தீர்வு காணும் வகையில் உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாநில நெடுஞ்சாலைத்துறையில் சார்பில் மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி உக்கடம் பேருந்து நிலையத்திற்குள் வரும்படி கட்டப்பட்டுள்ளது. இதனால் பேருந்து நிலையத்தில் பயன்பாடு குறைந்துள்ளது. இதையடுத்து பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் வகையில் மாநகராட்சி சார்பில் ரூபாய் 21.55 கோடி செலவில் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு பணிகளை மேற்கொள்ளப்படுவதற்கான டெண்டர் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஏலம் திறக்கப்பட்டு இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டுள்ளன. பேருந்து நிலையம் கட்டப்பட்ட உள்ள இடத்தில் மண் பரிசோதனை செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதிய பேருந்து கட்டினால் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என்பதால் புதிய பேருந்து நிலைய பணிகளை விரைவாக முடிப்பதற்காக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பார்க்கலான்றதை கமெண்ட் பட்டனில் தெரிவிங்க. தேங்க்யூ.